நேர்களை யாருடைய ஆட்சி அடுத்து என்றது தான் கேள்வி. பெரும்பான்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது, பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சந்திரபாபு நாயுடு சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசும்போதும் கூட என்டிஏ கூட்டத்துக்கு கிளம்புகின்றேன், என்டிஏ பக்கம்தான் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார். என்டிஏ கூட்டத்தில் கலந்து கொள்ள நிதிஷ்குமாரும் கிளம்பிவிட்டார். இவர்கள் இருவரிடம்தான் முக்கியமான எண்ணிக்கை இருக்கிறது. பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவை கொடுக்கக்கூடிய, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு பக்கத்தில் கொண்டு போகக்கூடிய முக்கியமான எண்ணிக்கை இருவரிடம்தான் இருக்கிறது. இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துக்கு கிளம்பி விட்டார்கள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணி அமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவும் பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு ஒரே விமானத்தில் பயணிக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தலைவர்களும் கூட இன்று மாலை முக்கிய முடிவுகளை எடுக்க கூடி பேச இருக்கிறார்கள். அவர்களும் கூட ஆட்சி அமைத்திட முடியுமா என்று முயற்சிகளை தொடர்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள், என்டிஏல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் அணி சாராத கட்சிகள் இவர்களிடமெல்லாம் பேசி தேவையான எண்ணிக்கையை 272 அப்படிங்கிற மேஜிக் எண்ணிக்கையை கொண்டு வந்துவிட முடியுமா என்ற முயற்சியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த முயற்சியை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கவில்லை என்றோ கைவிட்டு விட்டதென்றோ இந்த தருணத்தில் கூற முடியாது. ஏனென்றால் சிவசேனா ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிகிறது. மோடி 3.0 என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை என்கிறது. நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கிறது சிவசேனா. இப்போ பாட்னாலிருந்து டெல்லிக்கு நிதிஷ்குமாரோடு போறாரே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ். நீங்க வேணா பாருங்க, நிதிஷ்குமார் எங்க கூட்டணிக்கு வருவார் என்று இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து கூறி வருகிறார். யாருடைய நம்பிக்கை மெய்யாக போகிறது? அடுத்து அமைய போவது என்டிஏ அரசு தானா, அல்ல இந்தியா கூட்டணிக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்து நிகழப்போற நிகழ்வுகள், குறிப்பாக அடுத்த சில மணி நேரங்கள் இந்திய அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. ரொம்ப துல்லியமாக இதெல்லாம் உங்களுக்கு வழங்குறதுக்கு செய்தி நிறுவனங்களோடமிருந்தும் சரி, ப்ளஸ் நமது செய்தியாளர்கள் குழாமும் சரி, உங்களுக்கு துல்லியமாக செய்திகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. இதே வேளையில் நம்மோடு திரு ரமேஷ் சேதுராமன், வலதுசாரி சிந்தனையாளர், நம்மோடு இணைகிறார். மஸ்ட் பி வெரி டிசப்பாயிண்டட் ரமேஷ். Why should I? பெரும்பான்மை போச்சு. Are you exhilarated? இல்ல, எனக்கு I'm surprised that you are making this statement, Hari. ஏன்னா there is nothing to get happier, nothing to get disappointed because I am an observer. So அதனால observer with an observation கடந்த 3 மாசமா நான் பேசிட்டு இருக்கேன். And now you would have understood the meaning of it. அது நேர்களுக்கு திருப்பியே சொல்லுங்க. இந்த அரசுக்கு அபாய மணிகள் சில இருக்கு அப்படின்னு நீங்க சூசகமா சொல்லி வந்தீங்க இல்லையா? இல்ல, சோ couple of points. முதல் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நான் என்ன சொன்னேன், அடுத்து வருவது என்டிஏ ஆட்சின்னு சொன்னேன். எங்கேயான பிஜேபி ஆட்சின்னு சொன்னேன்னு பாத்தீங்களா? நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதை கணிச்சீங்களா இப்படி வரலாம்? இல்ல, எல்லாம் கன்சிஸ்டன்டா நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? அண்ட் எங்கேயுமே நான் இந்த 400 பார் அப்படிங்கறதையோ இல்லைன்னா பாஜக தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னோ இதெல்லாம் என்னைக்கும் நான் சொன்ன 3 மாசத்துல நீங்க எந்த டிபேட் வேணா எடுத்து பாருங்க. நீங்க பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம், இல்ல ரமேஷ் இதுல தவறா தான் சொல்லியிருக்காரு, இல்ல அவர் இப்படித்தான் சொல்லியிருக்காரு. அது பாயிண்ட் நம்பர் 1. இந்த பாஜக தலைமைக்கு மோடி ஷா டியோ லீடர்ஷிப்புக்கு இது ஒத்து வருமா? இல்ல, கஷ்டம் தான். ஏன்னா ஆனா ஒரு வாட்டி பவர்க்குள்ள உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்க கடந்த காலங்களில் செய்த விஷயங்களை திரும்ப அந்த நம்பர்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு பல விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன செய்ய முடியும்? அதுக்கு அடுத்த லோக்சபாக்காக காத்துக்கணும். இல்ல, அப்படிலாம் தேவையே இல்ல. அதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. பட் ஏன்னா 2 கட்சியை உடைக்கிறது இல்ல எதிரணியில ஆள் வாங்குறது அப்படியா? எது வேணா இருக்கலாம். சோ அதனால அது ஒண்ணு இல்ல. அது நீங்க ஒரு ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கும்போது மாநில அளவுல செய்யலாம். பட் இப்ப நீங்க ஒரு கூட்டணி ஆட்சியில, அதுவும் ஒரு கோயலிஷன் பார்ட்னர்ஸை நம்பி இருக்கும்போது செய்யும்போது அதுவே கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, நீங்க கோலிஷன் பார்ட்டியையோ அவங்களை நோக்கி இதை செஞ்சா தான் நீங்க கவலைப்படணும். அப்போசிஷன்ல இருக்கிற பார்ட்டிகளை ஒருவேளை செய்வதற்கான வாய்ப்பு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கோலிஷன் பார்ட்னர்ஸ், இப்ப நீங்க வேற ஒரு கட்சியை உடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஜேபி ஆட்சியில செய்வது அப்படிங்கிறது ஓகே, அது மத்தவங்க யாரும் குரல் எழுப்ப மாட்டாங்க. ஆனா நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம்ல, இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு. பிகாஸ் இட் குட் ஹேப்பன் டு தேம் எனி டைம்.
இல்ல அவங்க செய்வாங்களா இல்லையா? ஏன்னா இப்ப வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க, நீங்க வந்து வெறும் எப்பவுமே வந்து ஒரு கட்சி ஒருவேளை விலகி போனால் நமக்கு வந்து அது ஒரு ஒரு மைனாரிட்டியா இல்லன்னா பஃபர் அது ஒரு உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க ம், ம். அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா, ஒரு பஃபர் அவ்வளவுதான். அது அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆனா இருக்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த 290 அப்படிங்கிற எண்ணிக்கை பஃபரே இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை தான் உருவாகுது அப்படின்னு சொன்னா அந்த என்ன அப்சர்வேஷன் பொறுத்த சரி. வரைக்கும் அப்படிதான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ம்ஹும். ஏன்னா, இந்த பஃபர்ங்கிறது கட்டாயம் வேணும். ஏன்னா கம்ஃபர்டபுளா நீங்க வந்து எந்த விதத்திலயும் எந்த ஒரு சிங்கிள் அலையன்ஸும் வந்து நாங்க இல்லன்னா வந்து எங்களுடைய சப்போர்ட்ட வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்ல பட் முடியாத ஆனா ஒரு இப்ப அந்த நிலை நிலைமை தான் இருக்கணும். இருக்குல்ல. இன்னைக்கு இந்த ஆட்சியுடைய சாவி அப்படிங்கிறது அமராவதியிலயோ இல்ல விஜயவாடாலயோ பாட்னாலயோ தான் இருக்கு. ஆனா, அதே அந்த ரீசன்னால தான் பாத்தீங்கன்னாக்க, இப்போ இப்போ அ சொல்லக்கூடாது. இருந்தாலும் லைக் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து சோசியல் மீடியால யார் வேணா டிக்ளேர் பண்ணிட்டு போலாம். அதனால அது வந்து அபிஷியலா வர வரைக்கும் எதுவுமே ஊர்ஜிதம் கிடையாது. ஏன்னா டெல்லி ஆஹா. பாலிடிக்ஸ் இல்ல எப்பயுமே இல்ல இல்ல, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் இல்லைன்னு கருதுறீங்களா? அத வந்து அந்த கட்சி வந்து இறுதியா முடிவு செஞ்சு இந்த கூட்டணி வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அது So வரைக்கும் we should wait for that. அது வந்து taken for Of granted course. இல்லைங்கிறீங்க. நிச்சயமா. நான் இதே தான் சொல்றேன். ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா நீங்க ராகுல் தான் பிரதம மந்திரின்னு சொல்லவே முடியாது. இல்ல இன்னைக்கு அது practically சிவசேனால பதிலே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி போகுதுன்னு அவங்க தெரியல. சொல்லுவாங்கங்க. ஏங்க கடந்த காலங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் அது பிராக்டிகலி இன்னும் இல்ல நான் இன்னும் நான் அதுல தெளிவா probability விளங்கிக்க ரொம்ப கம்மி. பாக்குறேன். உங்க அப்சர்வேஷனை தெளிவா விளங்கிக்க பாக்குறேன். இப்போ பிஜேபி தனிப்பெரும்பான்மையில ஆட்சியில வந்ததுன்னா மோடி சர்க்கார், மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒரு விஷயம். You can take that for நிச்சயம். granted. But ஆனா in this Correct, given because there is no situation, Modi wave today. in That this is given very clear. situation, it could be a Modi-led NDA sarkar or a different leader-led NDA sarkar நினைக்கிறீங்க. It is BJP led NDA சர்க்கார். அவ்வளவுதான். So it is not Modi led NDA சர்க்கார். இல்ல அதுல So- வேற பாசிபிள் கண்டெண்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? Let us wait for the final announcement to come. இல்ல அப்படின்னு அதற்கான தான் நான் சொல்றேன். நீங்க பிஜேபியோட இன்டர்னல் டைனமிக்ஸ் அறிந்தவர், அதற்கான முயற்சிகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா பிகாஸ் ரெண்டு முறை வந்து வெற்றி பெற்றது பெரும்பான்மை வெற்றி பெற்றது வந்து மோடியுடைய தனி பெரும் இமேஜ வச்சுதான் சொன்னாங்க. அப்ப தோல்விக்கு மோடியோட இமேஜ் காரணம்னு சொல்லணும். இல்ல இந்த குரல்கள் பெரும்பான்மை பிஜேபியில வராது. எழலாமா? இப்ப பிஜேபிலயோ சங்கத்திலயோ எழலாமா? சங்கத்தை வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இந்த வாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் இனிமே தேவையில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாங்க. என்னவோ தங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டு தங்களுடைய பிம்பத்தினால் மட்டுமே இந்த மொத்த வெற்றிகளும் கட்டமைக்கப்படுகிறதுன்னு ஒரு மாய பிம்பத்தில் இருந்து கொண்டு யாரானு ஒருத்தர் அப்படி நடந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியாக அப்போ ஆர்கனைசேஷனோட ஒரு பலம்ங்கிறது தெரியல. இதை ஒரு 20 வருஷம் பின்னோக்கி போடுது. 2004ல ஒரு தியரி சொல்லுவாங்க. வாஜ்பாய் வந்து இந்தியா ஷைனிங்னு பிரச்சாரம் செய்த போது அந்த எலெக்ஷன்ல ஆர்எஸ்எஸ் சங்கம் வந்து வாஜ்பாய் ஆட்சி மீண்டும் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலை, இல்ல கடுமையா ஒர்க் பண்ணலன்னு. அது போல உத்தரப்பிரதேசத்திலையும் மற்ற முக்கியமான சங்கத்துடைய லெபார்டரிஸா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு பணியாற்றல அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் நிச்சயமா பண்ணல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது தனி மனித துதிபாடும் ஒரு இயக்கம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேசம் ஐடியாலஜி அப்படித்தானே தவிர இங்க வந்து இவங்க தான் வந்து ஆதர்சம். ஏன்னா பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவர். நீங்க வந்து குரு பூஜைன்னு செய்யும் போது கூட அந்த கொடியைத்தான் குருவாக வைத்து அங்கே வணங்கப்பட்டு அதற்குண்டான மரியாதை செய்யப்படுமே தவிர தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனா வந்து அவங்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு இயக்கம்ங்கிறது வந்து இருக்குமானால் அந்த இயக்கத்துடைய லைஃப் ஸ்பேன்ங்கிறது கம்மி அப்படிங்கிறது தான் இது. ஆனா ஐடியாலஜி அண்ட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் விஷன் இதை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக ஒரு வாதம். இப்ப பிஜேபியில ஒரு சுப்ரீமோ ஏரா அப்படிங்கிறது வரக்கூடிய ஆட்சி காலத்தில் என்டிஏ அரசே அமைந்தாலும் ஒரு பிஜேபி அரசு அமைந்தாலும் கூட சுப்ரீமோவா வரக்கூடிய நாட்கள்ல யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்க அப்சர்வேஷன்? அதான் சொல்றேன். இது வந்து திஸ் வில் பி ரெஸ்டோரிங் டெமோக்ரஸி இன் பிஜேபின்னு வேணா நீங்க பாக்கலாம். நிறைய குண்டு போடுறீங்க. தொடர்ந்து இணைப்புல இருங்க.